நேற்றைக்கு தூத்துக்குடியிலே நடந்த அந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு அதிமுக தொண்டராக, கடைசி தொண்டராக, தொண்டர்களோடு தொண்டராக நானும் தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை. இது பதவியிலே இருப்பவர்களுக்கு வேறு விதமாக தெரியும், தொண்டர்களாக இருப்பவர்களுக்கு வேறு விதமாக தெரியும். தொண்டர்களாக இருந்த என்னை போன்றவர்கள் காலையிலிருந்து நேற்றிலிருந்து பேசுகிற போது ஒரு அடிமட்ட தொண்டனாக இருப்பவர்கள் மீண்டும் மக்களை சந்திக்க வேண்டும், மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும், மீண்டும் ஒரு தேர்தல் வரும், அது வராமல் இருக்காது. அது 6 மாத காலமோ அல்லது 1 ஆண்டோ அல்லது 3 ஆண்டு கழித்தோ நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டுமே கணித்து ஒரு அரசியல் நடத்துவதல்ல அரசியல் கட்சிகள். ஒரு அதிமுகவின் ஒரு பேச்சாளனாக அம்மாவின் கட்டளை ஏற்று இன்றைக்கு இருக்கிற பதவியில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பேச்சாளனாக அம்மாவின் திட்டங்களை கொண்டு மக்களிடையே சேர்க்கிற நேரடி தொடர்பிலே இருந்தவர்கள் நாங்கள். அம்மாவுடைய மேனிஃபெஸ்டோவிலே கூட, தேர்தல் அறிக்கையிலே கூட இந்த மீத்தேன் திட்டங்கள் போன்ற, நியூட்ரினோ போன்ற திட்டங்கள் போன்ற, இந்த கூடங்குளம் அனல் மின் நிலையமாகட்டும் அல்லது இப்போது நடக்கிற இந்த ஆலையுடைய பிரச்சனையாகட்டும், இதையெல்லாம் அம்மாவுடைய மேனிஃபெஸ்டோவில் குறிக்கப்பட்ட ஒன்று. இது இருக்காது என்பதை இன்றைக்கு தமிழக அரசுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இவ்வளவு போராட்டங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் விசாரணைகளுக்கும் விசாரணை ஆணையத்திற்கும் கமிஷனுக்கும் இந்த இறந்திருக்கிற உயிர்களை பார்க்கிற போது மிக மிக வருத்தமாக உள்ளத்தை இதயத்தை பிசைகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்துமே அத்துமீறல் நடந்திருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோளை இந்த பத்திரிகை வாயிலாக நான் தமிழகம் முழுக்க இதை காவல்துறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. யார் ஆணையிட்டாலும் சரி, காவல்துறை அன்பர்கள், காவல்துறை சார்ந்தவர்கள், நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை அன்பர்கள், சுடுங்கள் என்று ஆணை வந்தால் கூட தயவு செய்து உங்கள் கையால் தமிழகத்து மக்களை, தமிழராகிய காவல்துறையினர் சுட்டுவிட வேண்டாம் என்பதுதான். அது என்ன முறை இருக்கிறது, மேலே சுட வேண்டுமா, கீழே சுட வேண்டுமா, முட்டிக்கு கீழே சுட வேண்டுமா, என்ன விதிபாடு, இதையெல்லாம் தடுத்து சுடவே வேண்டாம், ஆயுதத்தை கீழே போட்டு விடுங்கள். அந்த அரசு வேலை உங்களுக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் ஆணை இடுகிறார்களோ அவர்களை சுட சொல்லுங்கள். அந்த பழியை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம், இதை தயவு செய்து இப்படி செய்தால், ஒருவேளை காவல்துறையை மதிக்கக்கூடியவர் வேலை செய்ய வேண்டும், உத்தரவு நான் இடுவேன், செய்ய வேண்டியது வேலைக்காரராக இருக்கும், ஒரு அடிமட்ட காவல்துறை சார்ந்தவராக இருக்கும். இன்றைக்கும் கடைசியாக பலிகடாவாக அவர்தான் ஆக்கப்படுவார்கள். ஒரு 4 பேரை 5 பேரை விரல் காட்டி இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்லிவிட்டால் முடிந்துவிட்டது. ஆனால் ஆணையிட்டது யார்? அந்த மாவட்ட ஆட்சியரா அல்லது அதற்கு மேலே இருக்கிற பதவியில் இருப்பவர்களா என்பதை கவனத்தில் கொண்டு தயவு செய்து காவல்துறை அன்பர்கள் இனியும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஆயுதத்தை கையில் எடுக்கிற விஷயங்களை இரு தரப்புக்கும் சொல்லுகிறேன். அமைதி போராட்டம் 100 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பலமுறை நாமே இங்கே பேசியிருக்கிறோம். இந்த செல்லஸ் ஆலையை பொறுத்தவரை அந்த அமைதி போராட்டம் இன்றைக்கு 100ஆவது நாள் எட்டுகிற போது இதை தடுத்திருக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இன்னும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக இந்த ஆலை மூடப்படும் என்ற உறுதிமொழியை கொடுப்பதுதான் சிறந்ததாக இருக்குமே தவிர ஒரு ஆணையம் அமைத்து விசாரணை என்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு கொதிப்பான நிலையிலே இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு, யார் காரணம் என்பதெல்லாம் இந்த விவாத பொருளாக தள்ளி வைத்துவிட்டு, உயிரிழந்த ஒரு குழந்தை, ஒரு 10வது படிக்கிற குழந்தை, கணக்கிலே 10 என்கிறார்கள், 11 என்கிறார்கள், 12 என்கிறார்கள். அனைத்திற்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் தமிழ்நாட்டிற்கு. இருந்தாலும் இதை தவிர்க்க வேண்டிய கடமை இன்றைக்கு தமிழக அரசுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்ப்பது, தூத்துக்குடி மக்கள் எதிர்பார்ப்பது, தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீத்தேன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நாங்கள் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலைக்கு சென்ற போது அங்கே ஒரு 5-10 கிராமங்கள் உள்ளே எங்களை ஊருக்குள்ளே விடலை, வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் கேட்டால் அங்கேயும் அந்த மீத்தேன் திட்டம் எடுப்பதற்காக சில மலையை குடையப்பட்டு அங்கேயும் எடுக்கிறதா இருந்தாங்க. ஸோ அங்கே எங்களை ஊருக்குள்ளே விடலை. நாங்கள் என்ன பண்ணோம், தமிழ்நாடு அரசிடமிருந்து, அம்மாவிடமிருந்து, அப்போ அம்மா முதலமைச்சராக இருக்காங்க, அவங்க ஒரு ஆணை பிறப்பித்து அந்த கடிதத்தை காட்டிய பிறகு தான் ஊருக்குள்ளே விட்டாங்க எங்களை. திருவண்ணாமலையில் பக்கத்தில் இருக்க அங்கேயும் மீத்தேன் எடுக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு ஒரு 2-3 மலைகளை குடைய வேண்டும் என்று சொன்னார். இதுபோல திட்டங்களை மக்கள் எதிர்க்க திட்டங்களை அரசாங்கம் அடிமட்டத்திலேயே முதல் கட்டத்திலேயே தடுத்து விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உயிரிழப்பு, ஒரு பெண் குழந்தையை பார்க்கிற போது நேற்றெல்லாம்
கண் கலங்கியது. 10வது படிக்கிற குழந்தை என்கிறார்கள். அது விசாரணை முடிந்த பிறகுதான் அது யார் என்ன விஷயம் என்பது தெரியும். தயவு கூர்ந்து தமிழக அரசு முதல் நடவடிக்கையாக அந்த அந்த ஆலையை மூடுகிறோம், நிரந்தரமாக மூடுவோம். ஒருவேளை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கையும் நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்ற வாக்குறுதியை மட்டும் தந்து, உண்மையாகவே கழகத்தை காப்பாற்ற வேண்டும், அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த வார்த்தையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த பத்திரிகை வாயில் சந்திப்பு மூலமாக அவருக்கு நாங்கள் வைக்கிறோம். உயிரிழந்த குடும்பத்திற்கு கண்ணீரை தவிர எங்களிடம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு காணிக்கையாக தருவதற்கு. போராடுகிற குணம் படைத்த, எதற்காக போராடுகிறது? இரண்டும் உயிர் தான், ரெண்டுமே உயிர் போகுது. ஒன்று ஆலை இருந்தாலும் உயிர் போகும், ஆனால் போராடினாலும் உயிர் போகும். அப்படின்னா அந்த மக்களுடைய நிலையை சற்று சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு ஆலை மூடுவது தான் என்பதை தமிழக அரசு உணர்ந்து, நேற்று கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் விருப்பமில்லை என்று சொல்லுகிறார். விருப்பமில்லை என்பதை விரும்பவில்லை என்று சொல்லிவிடுங்கள், அவ்வளவுதான். இது தேவையில்லை என்று சொல்லிவிடுங்கள், அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுதானே முடிவாக இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று இந்த பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, உயிரிழந்த அனைத்து குடும்பத்திற்கும் எங்கள் கண்ணீரியை காணிக்கையாக செலுத்தி, அதிமுகவிலே ஒருவனாக நானும் தொண்டரோடு தொண்டராக தலைகுனிகிறோம். இதற்காக மன்னிப்புத்தான் கேட்க வேண்டும், அதை தேர்தல் நேரத்தில் கேட்கணும். அப்போ கூட நம்ம செஞ்ச தவிர மன்னிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கணும். அப்போ தான் மறுமுறை மக்களை சந்திக்க முடியும். மக்களை மட்டுமே சந்திக்கிற ஒருவனாக நான் இன்று வரை இருந்து அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒருவனாக இல்லை. அதிகாரத்திலே ஒரு சிலர் இருக்கலாம், அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தேர்தல் வருகிற போது மக்களை சந்திக்க வேண்டும். அதற்கான வேலையை இந்த அரசு உடனடியாக செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். சரி, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் நேரடியாக போய் பார்க்குறாங்க மக்களை. இவ்வளோ பெரிய சூழ்நிலை நடந்தும் அறிக்கை விட்டுட்டு முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதல்வர் நேரில் போய் பார்க்கணும், கண்டிப்பாக போக வேண்டும். முதல்வர் அவர்கள் போக வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். உறுதியாக போக வேண்டும். அவர் போய் அங்கே போய் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, இந்த ஆலை செல்லஸ் ஆலை இனி இந்த மாவட்டத்திலே இயங்காது என்கிற உறுதிமொழியை மட்டும் தர வேண்டும். அதை தந்தால் அவரை மட்டும் காப்பாற்றாது, 1.5 கோடி தொண்டர்களை, அதிமுகவை, அம்மாவின் கொள்கையை நிச்சயமாக அது காப்பாற்றும். கிட்டத்தட்ட 3 டைம் வந்து சூட் பண்ணியிருக்காங்க, 11 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் வந்து அமைச்சர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு ஜெயக்குமார் வந்துட்டுனா, தவிர்க்க முடியாத காரணத்தினால சுட்டாங்க அப்படின்றாங்க. இது எப்படி ஏற்றுக்கிறாங்க? அது பல விவாதங்கள் பேசும்போது அங்கே இருக்கிற சில நண்பர்கள் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க கூட இருக்காங்க. நான் எல்லாத்தையும் தகவல் கேட்டேன். பல பேர் காலையிலேருந்து நான் பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சின்ன ஒரு இருக்கிற தலைவர்களோடும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் நியாயமான கருத்து, அவருடைய கோரிக்கை முற்றுகை போராட்டம் தான். 144 போடுறோன்றது சட்டம் தான். ஒரு 144 போடுறோன்றது சட்டம் தான். அந்த சட்டத்தை போட்டுட்டு அதை மீறி வராங்கன்னும் போது அதுக்கு துப்பாக்கி சூடுதான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். அதற்கு பயன்படுத்திய ஆயுதம் என்ன, எந்த வகையான துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறார்கள்? தொலைக்காட்சியில் பார்க்கும்போதோ நேராக பார்க்கும்போதும் அது ஒரு கும்பலை பயன்படுத்துகிற துப்பாக்கியாக தெரியவில்லை. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், காவல்துறை தயவு செய்து, காவல்துறை உங்களில் ஒருவன் தான் மனிதன், நீங்களும் எங்களில் ஒருவர் தான். அதற்காக ஆணையம் தலைமையிலிருந்து உத்தரவு வந்தாலும், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கறது நீதிபதி, தூக்கு தண்டனை கையெழுத்து போடுறது நீதிபதி, தூக்கில் போடுங்கன்னு. ஆனால் தூக்கில் போடுறவங்க பேர் வராது. தூக்கில் போகிறது ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் இருப்பார். ஒரு காவலில் வேலை செய்கிற ஒரு போலீஸ்காரர் தான் தூக்கு போடுவார். ஆனால் போலீஸ்கார் தூக்கு போட்டார்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் சுட்டிங்கன்னா போலீஸ்காரங்க சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து ஃபயரிங் ஆர்டர் வந்தால் கூட, ஃபயர் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட, லட்டி சார்ஜ் ஓகே பரவாயில்ல, நீங்கள் எத்தனை குண்டுகள் வேணால் சுடுங்க, ஆனால் முட்டிக்கு கீழே சுட்டிருந்தா உயிர் பழிச்சிருப்பாங்களே. இன்றைக்கி அது அந்த கொடூரமான அந்த இறப்பை பார்க்கிற போது மனம் வருந்த செய்கிறது. மீண்டும் தடியடி பண்ணிருக்காங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் 144 போட்டிருக்காங்க. அந்த 144 போடுற வரைக்குமே தடியடி நடக்கும். சார், ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறப்ப தான் போலீஸ் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்ற ஒரு கருத்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. அதுவும் முதல்வர் அம்மா அவர்களுடைய பீரியட்ல தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. தமிழக காவல்துறை சிறந்து விளங்குதுன்னு சொல்லிட்டும் பொதுமக்கள் பரவலாக பேசுகிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நேற்று நடந்த விஷயத்த பாக்குறப்போ எப்படி இருக்கு? இப்போ காவல்துறை திட்டமிட்டு தான் இந்த சதியை செஞ்சிருக்காங்க, காவல்துறை செயலிழந்துட்டு நினைக்கிறீங்களா? அப்படி திடீர்னு இப்போ விசாரணை ஆணையம் வச்சுருக்காங்க. ஒருத்தர் மேலே திடீர்னு நம்ம வந்து இது எப்படி ஒரு அன்கண்ட்ரோல் மாபுன்னு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. இது தவிர்க்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது, எது நடந்தாலுமே ஒரு முகத்துக்கு மேலே நம்ம சுடும்போது ஒரு துப்பாக்கி ஃபயரிங் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ட்ரைனிங் கொடுத்தவங்களுக்கு துப்பாக்கி எங்கே பிடிக்கிறோன்னு தெரியாது. இப்படி நேராக பிடிச்சா எங்கே படும், கீழே பிடிச்சா எங்கே படும், மேலே பிடிச்சா. இப்போ நான் ஃபயரிங்கில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். தேவாராம் இருக்கும்போது அவர் இந்த நடந்த தீவுத்திடலில் நான் போய் அங்கே கூட கலந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன்.
ஐ நோ டு ஃபயர். நான் ஸ்கவுட்டில் என்சிசியில் மாணவனாக இருந்தபோது எனக்கு தெரியும் துப்பாக்கி எப்படி பிடிக்கணும்னு சொல்லி. அது எங்கே பிடிச்சா எங்கே போகும், எங்கே பிடிச்சா எங்கே போகும்னு எங்களுக்கே தெரியும். சினிமாக்காரனா நேராக வச்சா அப்படி கீழே வச்சா கீழே சுடுற மாதிரி இருக்குது சார்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செய்து ஆயுதத்தை பயன்படுத்துகிற போது தயவு செய்து உங்களை வேண்டி கேட்பதெல்லாம் காவல்துறை தான். இந்த பழி வந்து எங்கே வரும்னா ஆணையிட்ட அதிகாரிக்கு வராது. ஒரு கமிஷனருக்கோ அல்லது ஒரு ஒரு முதலமைச்சர் சொன்னது வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு தெரியல, ஃபயரிங் ஆர்டர் வந்ததே எனக்கு தெரியல முதலமைச்சர் சொல்கிறது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபயரிங் ஆர்டர்ன்றது ஒரு ஆட்சியே கலைக்கிற அளவுக்கு கூட போகலாம், ஒரு ஆட்சியே மாற்றுகிற அளவுக்கு கூட போகலாம். அப்போ வந்து அவர் தான் அதில் தலையிடணும். அவர் தலையீடு தான் அதிகமாக இருக்கும். யார் உத்தரவு பேர்ல? காவல்துறை அவங்க தன்னிச்சை எடுத்த நடவடிக்கை பார்க்க முடியல. அப்படி இந்த அரசு வந்து இதுக்கு முழு பொறுப்பு அரசு நடவடிக்கை சரியா ஆலை மூடுவது அடுத்த பட்சம் 11 உயிர்கள் நிச்சயமாக இந்த உயிரிழப்புக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அது வந்து இன்னொருத்தர் மேல பழி போட முடியாது. ஏன்னா இது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு தமிழக அரசு. விசாரணையில தெரிய வேண்டிய விஷயமே இல்லை சார். ஏன்னா 99 நாள் போராட்டம் நடந்தது, 100வது நாள் போராட்டம் தான். பேரணி வந்து முன்னாடியே பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. நைட் டைம்ல வந்து 144 போறேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. மெரினா பீச் அவ்வளவு பெரிய பீச் இருக்கு, அதுல நுழைய விடாம தடுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ரோட்ல பிளாக் பண்ண முடியாதுங்களா? இதுல வந்து போலீசார் வந்து காவல்துறை வந்து செயலிழந்திருக்குன்னு தானே எடுத்துக்க முடியும், இல்லைன்னா உளவுத்துறை செயல்படலைங்க. உண்மையதான் நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் சொல்ற கருத்தா தான். முழு பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அரசு என்ன செய்யணும்? அரசு செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த 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 இழப்புக்கு உயிரிழப்புக்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்று நேற்று விசாரணை வச்சிருக்காங்க. பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்தா அது பணம் உயிருக்கு பதிலாகுமான்னு தெரியாது. விசாரணை ஆணையமும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு ஒரே தீர்வு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆலை ஸ்டெர்லைட் ஆலை உடனடியாக மூடப்படும். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்தாலும் அந்த வழக்கை சட்டப்படி தமிழக அரசு எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடும் என்கிற வார்த்தை மட்டுமே தீர்வாக இருக்கும். ஸ்டாலின் வந்து முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு சார். விவகாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற செயலை காரணம் காமிச்சு இதை பொறுப்பை தோல்வியை ஒப்புக்கொண்டு முதல்வர் பதவி விலக வேண்டும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது உண்மையான காரணமாக இருந்தால் அவர் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது வந்து இந்த பொறுப்பை உண்மையாக எடுத்துக்கணும். இது வந்து இன்டெலிஜென்ட் கரெக்டாக நியூஸ் கொடுக்கல, இதை வந்து காவல்துறை அவருக்கு செய்தி கொடுக்கல, அதை செய்ய தவறிட்டாங்க, அதை இவர் கவனிக்கலை. நேற்றைய தினம் அதை நடக்கிற போது, அந்த பிரச்சனை நடக்கிற போது அறிவாலயத்தில் கூட அவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. தலைமைச் செயலகத்திலே வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு அறை தயாராகி கொண்டிருக்கிறது. நான் கேள்விப்பட்ட வரை ஊடகங்கள் கூட அதை சற்று காண்பிக்க வேண்டாம் என்ற ஒரு உத்தரவு வந்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். ஊடகங்களுக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருந்ததாக கேள்விப்பட்டேன். இப்போ நான் பேசுறது கூட கட்டுப்பாடு இருக்கலாம், வேறு விஷயம். இந்த கட்டுப்பாடுகளை எப்பொழுது நாங்கள் உருவாக்கினோம் என்று சொன்னால், ஊடகத்துக்கு ஒரு கட்டுப்பாடு என்பது 2011 முதலமைச்சராக அம்மா வந்த பொழுது அரசு கேபிள் என்பதை ஒன்று நாங்கள் தான் உருவாக்கணும். அம்மாவோட தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி வாரியம் நுங்கப்பாக்கத்தில் வைக்கப்பட்டது. அதுக்கு வந்து அதுக்கு ஒரு வாரிய தலைவர் நியமிக்கப்பட்டார். ராதாகிருஷ்ணன் இருந்தார், உடுமலை ராதாகிருஷ்ணன் இருந்தார். அப்படி நாங்கள் செஞ்சோம். அது வந்து அதன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலோடு இப்போ என்னோட செய்தி கூட போகலாம். நான் இப்போவும் சொல்லுகிறேன், ஒரு அதிமுக கடநிலை தொண்டராக மீண்டும் ஒரு முறை மக்களை சந்திக்கணும்னு சொன்னால் அதற்கான வேலை இது அல்ல. இப்போ நீங்கள் தொடர்ந்து இதை முக்கிய பிரச்சனைகளை பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்துறீங்க, அதை தாண்டி மன்னிக்க வேண்டும். உங்களை எல்லாம் அழைக்கிறதுக்கு காரணம் என்கிட்ட ஃபேஸ்புக் ட்விட்டர் ஒன்றும் கிடையாது, சோஷியல் மீடியா நான் வச்சுக்கல. அதனால் நான் கருத்தை உடனே தெரிவிக்கலாம், இல்லைன்னா உங்களை கூட்டு அழைச்சி சொல்றது இன்னும் பலருக்கும் சென்று சேரும். தேசிய அளவில் இந்த பிரச்சனை பேசப்படுது. ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSS உடைய சித்தாந்தத்திற்கு வந்து அடிப்படையை மறுக்கிறதுனால தான் தமிழகத்தில் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்குன்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக இருந்தால் அதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று அதற்குரிய எதிர்வினைகளை செய்ய வேண்டும். அதிமுக பாஜகவோட கீழே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எதிர்வினை செய்யறது தான் சொல்றேன். அதை எதிர்த்து போராடணும், வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை இருந்த கட்சி இல்லை, அப்படி வளர்க்கலை எங்கள் அம்மா. அப்படியா எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அல்லது OPS ஆகட்டும் அல்லது யாராக இருந்தாலும் அப்படி எங்களை வளர்க்கலை. நேற்று கூட ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, அம்மா இது போட்ட திட்டம் தான், அம்மா சொன்னது தான், அம்மா மறுக்க இல்லைன்னு சொன்னாங்க, மறுத்தாங்க, இது வேண்டான்னு சொன்னாங்கன்னு தான் சொல்றாங்க. நான் அதை தான் மீண்டும் கேட்கிறேன். அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை சட்டமாக கொண்டு வாருங்கள். ஒரு நிமிட வேலை தான். விசாரணை ஆணையம் தேவையில்லை. இதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வேணுன்ற அவசியம் இல்லை. நேரடியாக போய் ஒரு முதலமைச்சரே சொல்லலாம். இன்னைக்கு அந்த கருத்தை நேரடியாக போய் சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஆலை அங்கே இயங்காது. அது எத்தனை கோடி வந்தாலும் சரி, அதனால் தமிழகத்திற்கு வேலை வாய்ப்பு வந்தாலும் சரி, வேலை கிடைக்கும் என்று சொன்னாலும் சரி, மக்கள் விரும்பாத ஒன்று நடக்காது என்பதுதான். நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன். சில மாவட்டங்களில் சில ஊருக்குள்ளே போக முடியாது. தேனியிலே இது நடந்தது. அங்கே எடுக்கிற அந்த நியூட்ரன் திட்டத்துக்காக. திருவண்ணாமலையை நான் உதாரணம் காட்டுறேன். இப்போ திருவண்ணாமலையில் இப்போ கூட நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், உங்கள் ரிப்போர்ட்டரை கூட்டு கேளுங்க, அங்கேயும் இருக்குது. இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களுக்கு மக்கள் எதிர்த்தால் அதை நாங்கள்
செய்ய மாட்டோம் என்பதுதான் அம்மாவுடைய எண்ணமாக இருந்தால் அதை அப்படியே இந்த ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்போ தான் 2011 பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சம்பவமும் இந்த சம்பவமும் ஒரே மாதிரி தான் நடந்துச்சு. உயிரிழப்பை ஒரே மாதிரி சொல்ல முடியாதுங்க. இல்ல, அந்த போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூடும் அந்த துப்பாக்கி சூடும் இந்த பல முறை நடந்திருக்கு. இந்த மாதிரி பல முறை வந்து ஒரு போராட்டத்தை இதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரதை நம்ம பார்த்துருக்கோம். சில அரசியலை என்னால் கூட வெளிப்படையாக பேச முடியாது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. இதை பண்ணி இதை செய்யுங்க, இதை செஞ்சால் அதை செய்யுங்கன்னு ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. அந்த அரசியலை தான் நான் செய்ய வேணாம். ஏன்னா அந்த அரசியல் இப்போ வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்கும். நம்ம செய்கிற ஒரு இழிவான அரசியல் டர்ட்டி பாலிடிக்ஸ்னு ஆகிடக்கூடாது. இன்றைக்கி வந்து நல்ல பாலிடிக்ஸ், நல்ல அரசியல்வாதியாகவே இருந்து நல்ல விஷயங்களே சொன்னது தான் அம்மாவுடைய கருத்தாக. எங்களுக்கு அம்மா கற்றுக் கொடுத்த பாடம் அது ஒன்று தான். ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்து நல்லதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மருந்து கொடுத்தா இது சரியாகும், இல்லை ஒரு ஊசி போட்டால் சரியாகும், இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனை தான் அரசியலாக சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறது. அதே மாதிரி எச்ராஜ் அவர்கள் போராட்டம் கலவரமாக மாறும்போது வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் வெளியிட்ட அறிக்கையிலும் இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. அப்படின்னா பிஜேபியோட இல்லை எதுக்கும் வந்து உயிரிழப்பு வழியாக ஆகாது. திரு ராஜா அவர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள், இது போன்ற வார்த்தையை சொல்லி இதுதான் வழி என்று சொல்லிவிட வேண்டாம். வழி வந்து வயிற்றுல தான் இருக்கா, கீழே காலில் இல்லையா? வழி வந்து வயிற்றுலையும் வாயிலையும் தான் இருக்கா? இந்த கன் ஃபயர்ன்றது வாயிலையும் வயிற்றுலையும் தான் இருக்கா? கீழே காலு முட்டி கீழே இருக்க, அதுவும் தீர்வு தானே. நீ 5 புல்லட் கூட சுடுங்க. இப்போ சுட்ட புல்லட் எத்தனை பேர் இன்னும் சரியான கணக்கு வரவில்லை. மருத்துவமனையில் இன்னும் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை தெரியவில்லை. இன்னும் உயிரிழப்பு கூடும் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல பேர் வந்து அங்கே இது இன்ஜூர்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து அடிபட்டு காயப்பட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் வருகிற போது எத்தனை பேர் உடலில் எவ்வளோ குண்டு எடுக்கப்பட்டது, அது எத்தனை பேரோட ஃபயர்லேருந்து எத்தனை புல்லட்லேருந்து வந்தது, யாராருக்கு வழங்கப்பட்ட புல்லட், இதெல்லாம் விசாரணை கமிஷன் இருக்குது. இது தீர்வு ஆகாது நிச்சயமாக. இது வந்து சுட்டாதான் ஓடுவாங்க. சுடுறது ஒன்று காலில் சுடலாம், இல்லை வானத்தை தூக்கி சுடலாம். இது வந்து சற்று தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் தவிர்க்கலாம். எடப்பாடி அவர்கள் திரு பணிவோடு நான் கேட்பதெல்லாம் உங்களுடைய ஒரே வார்த்தை மட்டும்தான். இனி இந்த ஆலை எந்த கட்டுப்பாட்டின் கீழ், அது மத்திய அரசு சொன்னாலும் சரி, அல்லது உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு நாட்டிலேருந்து அழுத்தம் வருது, அதுக்கெல்லாம் இந்தியாவோ தமிழ்நாடோ அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? வேலை வாய்ப்பு வேறு விதமாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து அவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆலை ஸ்டெர்லைட் ஆலை இனி இங்கே இயங்காது. சட்டப்படி நடவடிக்கை மத்திய அரசோ அல்லது அந்த ஆலை சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்தாலோ அதற்கு எதிராக நாங்கள் வழக்கு போடு. இப்போ வழக்கு இருக்குது, இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு, எதிராக சட்டமன்றம் போட்டிருக்காங்க. ஆனால் அதை கடுமையாக எதிர்ப்போம். காவேரி மாதிரி நாங்கள் கடுமையாக போராடுவோம், மக்கள் பக்கம்தான் இருப்போம் என்கிற செய்தியை சொன்னாலே ஆணையம் தேவைப்படாது என்பதுதான்.